ரிஷபம். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் விடிவு காலம் கிடைச்சிருது. புதன்கிழமையோ வியாழக்கிழமையோ இப்ப நீச்ச நிலைமையில் இருக்கிற சுக்கிரன் 6ஆம் இடத்திற்கு மாறி ஆட்சி பெற்ற நிலைமைகள்ல வர்றார். கடந்த கிட்டத்தட்ட 1 மாத காலமாகவே சுக்கிரன் நீச்ச நிலைமையில் இருந்தார். ஆனாலும் குரு பார்வையில் இருந்தார். முதல்ல எல்லாம் தோல்வி, கடைசி 1 வாரத்துல தான் கொஞ்சம் சக்சஸ் என்ற நிலைமை தான் போன மாசம் இருந்தது. அது இப்போது உங்களுக்கு நிரந்தரமாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 வார காலத்திற்கு அவர் ஆட்சி என்கின்ற அமைப்பு. 1 வருடத்திற்கு ஒரு முறை தான் அவர் நீச்சத்தை அடைவார். அந்த நீச்சம் என்பது ஒரு பலவீனமான நிலைமை. அதுல இருந்து இப்ப வெளியே வர போறீங்க. ஆக புதன்கிழமை வியாழக்கிழமை வாரத்தின் மத்தியம பகுதியிலிருந்து ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை கண்டிப்பாக அடைய முடியும். அதாவது 10, 11, 12 என்கின்ற இடங்கள்ல சந்திரனுடைய இயக்கங்கள் இருக்கக்கூடிய சூழல். 11ஆம் இடத்துல அவர் பௌர்ணமிக்கு நிகராக பௌர்ணமிக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு சூழல்கள் எல்லாம் நல்ல விதமான அமைப்பாகவே இந்த வாரத்தை ஆரம்பிக்குது. முதல் 2 நாட்கள் கொஞ்சம் சுணக்கமா இருக்கும். திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் அப்படி ஒன்றும் போர் அடிச்ச வருது ஒரு மாதிரியான நாட்கள் தான். கிணத்துல போட்ட கல் மாதிரி ஏற்கனவே கிடக்கிறதையே கிடஞ்சிக்கிட்டு உலர்றதையே உலர்ந்துக்கிட்டு ஏற்கனவே செஞ்சதையே செஞ்சுக்கிட்டு இந்த மாதிரியான அமைப்புகள் இருந்தாலும் ஒரு ரெஃப்ரெஷ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நிலையில எல்லாமே சீராக அமையக்கூடிய அமைப்புகள் புதன்கிழமை வியாழக்கிழமையிலிருந்து அப்படியே ஆரம்பிச்சிருது. அதற்கடுத்து ஒரு 3 வார காலங்கள் உங்களுடைய ராசிநாதன் ஆட்சி என்கின்ற ஒரு நல்ல அமைப்பில் இருப்பார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துல சுக்கிரன் போய் ராசியை பார்க்க ஆரம்பிப்பார். அதனால வரப்போகின்ற சில மாதங்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல விதமான தன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. வார இறுதியில பாத்தீங்கன்னா பயணங்கள் இருக்கும். அந்த பயணங்களின் மூலமான செலவுகள் இருக்கும். சிறு குறு பயணம் என்று சொல்லப்படக்கூடிய அவரவருடைய பிறந்த ஜாதக வசதிக்கு ஏற்றார் போல 50 கிலோமீட்டரோ 500 கிலோமீட்டரோ பக்கத்து மாநிலமோ பக்கத்து நாடோ பக்கத்து ஊரோ பக்கத்து மாவட்டமோ ஏதோ ஒரு இடத்திற்கு பயணம் போவது, அந்த பயணம் போவதின் மூலமாக நல்ல மேன்மைகள் நடப்பது என எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய மாதமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்குங்க. ராசியிலேயே குரு இருக்கிறது மிகப்பெரிய யோகம். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் கூட உச்சத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறார். இன்னும் சில தினங்கள்ல அவரும் உச்சத்தை நோக்கி போயிடுவார். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் நினைவு புணர்வு யோகம் என்கின்ற அமைப்புல வார ஆரம்பத்திலே நடக்குது. ஆகவே அதுவும் கொஞ்சம் யோகத்தை தரக்கூடிய அமைப்பு தான். ஆகவே கூட்டி கழித்து பார்த்தால் ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய சோகங்கள் எதுவும் இல்லாமல் ஒரு நிலையில சுகத்தை தரக்கூடிய அமைப்பு, பயணங்களின் மூலமாக மேன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, வெளிநாடு வெளிமாநிலங்களில் இருக்கக்கூடியவர்கள் தாய் தமிழகத்தை விட்டு தாண்டி இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கின்ற இடங்களிலேயே நிறைவுகள் கிடைக்கக்கூடிய நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது ரிஷபத்தினர் எல்லோருக்கும் இந்த வாரம்.